ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டாபிக் வந்து கங்குவா படத்தை பற்றி தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாசிட்டிவ் பார்க்கலாமா நெகட்டிவ் பார்க்கலாமான்னு தோணும்போது ஃபஸ்ட்டு நெகட்டிவ் பார்த்துடலான்னு தான் தோணுச்சு. ஏன்னா எல்லா மூவிக்குமே ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் சொல்லுவாங்க, அப்புறம் தான் நெகட்டிவ்க்கு போவாங்க. நம்ம வந்து இது நிறைய நெகட்டிவாக தானே சொல்கிறாங்க, அதனால் ஃபஸ்ட்டு நெகட்டிவ்க்கே போயிடலாம். நெகட்டிவில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு ஸ்டோரி வீக்காக இருக்குன்றாங்க. அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் லேகாக போகுது, ஃபஸ்ட்டு ½ அன் ஹவருக்கு சரியில்லை, சவுண்ட் இறைச்சலாக இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் சென்டிமெண்ட்டு சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. அதுதான் மெயின் ரீசன். வந்து ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் கிரிஞ்சாக போகுது, போராக போகுது, தூக்கம் வருது, கதை சரியில்லை, ரொம்ப மொக்க கதைன்றாங்க. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் போராக போகுது, கிரிஞ்சாக தான் இருக்குது, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கதை வீக்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கதை வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, அந்த பையனுக்கு கொடுத்த சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகலை, அந்த மாதிரி சொல்கிறாங்க. லாஜிக் சீன்ஸ்லாம் சரியில்லை அப்படின்றாங்க. லாஜிக்கே இல்லாமல் இருக்குது. நிறையா அவ்வளோ ஹைட்டாக பறக்கிற ஏர்பிளானில் வந்து இவர் ஃபுட்போர்ட் அடிக்கிறாரு, அது நம்புகிற மாதிரி இல்லை. அப்புறமேட்டுக்கு நிறையா சீன் முதலையெல்லாம் குத்தி போகிறாரு, அது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது, லாஜிக் இல்லாமல் இருக்குது. இது எல்லாமே இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எந்த நெகட்டிவ் பாயிண்ட்டும் யாரும் சொல்லியும் நான் பார்க்கல. ஏன்னா ஃபஸ்ட்டு கதை வீக்காக இருக்குது, கதை வீக்னாலே டோட்டலாக படம் முடிஞ்சிச்சு, அது காலி தான். கதை வீக்கு. செகண்ட் ஒன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ½ அன் ஹவர் அந்த கிரிஞ்சி காமெடி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. மூணாவது சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகலை. நாலாவது லாஜிக். இந்த 4 பாயிண்ட் தான் நெகட்டிவ்ல இருக்குது. மற்றபடி பாசிட்டிவ்ல என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவ்ல தான் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். கதை வந்து 3Dயில் விஷுவலாக பார்க்க பயங்கரமாக இருக்குது. நெகட்டிவ்லையுமே ஸ்டோரி வரும், பாசிட்டிவ்லையுமே ஸ்டோரி வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி கதையை வந்து இது வரைக்கும் தமிழ் படம் எதுவுமே எடுக்கலை. துணிஞ்சு எடுத்தது இவர் மட்டும்தான். இந்த மாதிரி ஸ்டோரி, இந்த மாதிரி லைன்லாம் யோசிக்கிறதுக்கே ஒரு கற்பனை தான். எல்லாமே படம் ஃபுல்லாக ஒரு கற்பனையாக எழுதுனது தான். இந்த மாதிரி ஒரு கற்பனை அவருக்குள்ளே இருந்ததுக்கே பெரிய சல்யூட் பண்ணணும். ஏன்னா இது பயங்கரமான செலவில் எடுத்து இது சரியில்லை அப்படின்னு ஒரு பக்கம் நெகட்டிவ் விமர்சனம் இருந்தாலுமே, இந்த கதையை எடுத்ததுக்காகவே அவரை வந்து பாராட்டி ஆகணும். இந்த கதையை எழுதி அதை இவ்வளோ டைரக்ஷன் பண்ணி இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த செட்டெல்லாம் ரெடி பண்ணி 3Dயில் இவ்வளோ எஃபெக்டை காட்டினதே ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட்டு தான். ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் இப்படி தான் இருக்கும். எடுத்தோடனே நம்ம நேராக மேலே போயிட முடியாது. ஒரு அடியாக எடுத்து வச்சு தான் ஒரு ஸ்டெப்பாக போனால் தான் மேலே போக முடியும். எடுத்தோடனே எல்லாமே குவாலிட்டியாக, எல்லாமே பயங்கரமாக, எல்லாமே கதை ஸ்டோரி எல்லாமே கரெக்டாக கொடுத்துட முடியாது. எதனா ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வரதான் செய்யும். அதை வந்து நம்ம இவ்வளோ ட்ரோல் பண்ண வேண்டியது இல்லை. இது நல்லா இல்லை, இது நெகட்டிவாக இருக்குது, இது பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். நம்ம நெகட்டிவாக இருக்கிற பாயிண்ட்டே மட்டும் நோண்டினே இருக்கக்கூடாது. ஏன்னா பாசிட்டிவ்ல அவ்வளோ இருக்குது, நெகட்டிவை விட பாசிட்டிவ் அதிகமாக இருக்குது இதில். ஏன் நெகட்டிவ் பாயிண்ட்டை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னாக்கா, இதில் நெகட்டிவ் சொன்னால் தான் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகுது. அவங்களுடைய பாப்புலேஷனுக்காக அவங்க அந்த மாதிரிலாம் ரிவ்யூ சொல்கிறாங்க. இந்த படத்தில் சாங் வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒன்றும் சவுண்ட் எஃபெக்ட்லாம் எனக்கு ஒன்றும் அவ்வளோ இறைச்சலாக, அவ்வளோ சவுண்டாலாம் எனக்கு தெரியல. மியூசிக், சாங்ஸ் எல்லாமே இருக்குது, அந்த சவுண்டு மட்டும் லைட்டாக அதிகமாக இருக்குன்றாங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஃபீல் ஆகலை. மன்னிப்புன்னு ஒரு சாங் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் சென்டிமெண்ட். அந்த சாங்குக்கு முன்னாடி வந்து சூர்யாவுக்கும் அந்த பையனுக்கும் சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகியிருக்காது தான். ஆனால் அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா தெரியும், அவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது அந்த சாங்கில். தேட்டர்ஸ் எல்லாருக்குமே அந்த சாங்கை முதல்ல பார்த்தாலே போதும், அதில் அவ்வளோ லைன்ஸ் இருக்குது. மன்னிப்புன்றது எவ்வளோ பெரிய விஷயன்றது அந்த ஒரு சாங்லேயே சொல்லியிருப்பாங்க. அது வந்து நிறைய பேருக்கு இந்த சாங் வேற, அந்த பையனையே சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்குது, இதெல்லாம் அவனுக்காக ஒரு சாங் வேற ஸ்லோவாக, அதுவே ஸ்லோவாக போகுது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த சாங்கு, மியூசிக்கு, அந்த விஷுவல்லாம் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி சாங்ஸு ஒரு 2-3 குறை சொல்கிற மாதிரி இருந்தாலும், ஒரு ஃபஸ்ட்டு வர அந்த யோலோ சாங்குமே நல்லா தான் இருக்கும். அது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பாக, கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஸ்டார்டிங்கில். அது நல்லா தான் இருக்குது. கங்குவாவுடைய தீம் மியூசிக் அது நல்லா தான் இருக்கும். கங்குவாவுடைய டைட்டில் சாங் அது வந்து கரெக்டாக தான் இருக்குது. எல்லா படத்துலையுமே அந்த படத்துடைய டைட்டிலை வச்சு ஒரு சாங் போடுறது வழக்கம்தான். அது வந்து அங்கங்கே வர்றதும் வழக்கம்தான். இப்போ ஜெயிலர்லேயும் அந்த டைட்டில் சாங் வந்து நிறைய இடத்துல வரும், அந்த பிஜிஎம்மும் சாங்ஸும். ஆனால் அது ரசிக்கிற மாதிரி இருக்கும், அது ஃபேன் பேஸ்டு மூவி, அது அப்புறம் இருக்கட்டும், அது ஃபுல் மாஸ் எலமெண்ட்டு. இது வந்து ஒரு ஃபேண்டசி படம், அதனால் இது அந்த மாதிரி மாஸ்லாம் நிறையா காட்ட முடியாது. காட்டியிருக்கலாம், அப்படி காட்டினா வந்து இதுலேயும் நீங்கள் லாஜிக்கை பார்ப்பீங்க. இருக்கிற கொஞ்சம் லாஜிக் இல்லாமல் 2-3 சீன் லாஜிக்காக இல்லாமல் இருக்கிறதுக்கே போட்டு சாவடிக்கிறானுங்க. இதில் அந்த மாதிரி நிறையா ஃபைட் சீனு, அவர் பாருன்னு இந்த சூப்பர் ஹீரோ மூவிஸ் மாதிரிலாம் வச்சுருந்தாருன்னா அவ்வளோதான். இந்த கதை ஆக்சுவலாக, ஆமாம், இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குது. இந்த கதை வந்து இப்போது ஹாலிவுட்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா சூப்பர் ஹீரோ மூவிஸ்லாம் மட்டும், வெப் சீரிஸு மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மார்வல், டிசி, இன்னும் நிறையா இருக்குது. அதெல்லாம் மட்டும் பார்த்தா ரசிக்கிறாங்க, நல்லா இருக்குது. அதெல்லாம் நிறையா செலவு பண்ணி எடுத்தாங்கனாக்கா அதெல்லாம் லாஜிக் எதுவுமே இருக்காது. ஆனால் பார்த்தாக்கா எல்லாமே சூப்பராக இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அந்த விஷுவல் பார்க்கணுமே, அந்த சீன் பார்க்கணுமே, அந்த மியூசிக் பார்க்கணுமே அப்படின்னுவாங்க.
ஆனால் நம்ம ஊரில் அந்த மாதிரி எதனா ஒன்று அந்த மாதிரி இருக்க ட்ரை பண்ணாலே அவனை மட்டன் தட்டி உட்கார வச்சிடுறாங்க. இந்த டைமில் தான் கேவி ஆனதெல்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவருடைய படம் எல்லாமே நல்லா பயங்கரமாக இருக்கும். கதை எல்லாமே தெளிவாக எழுதியிருப்பாரு. அநேகன் அவருடைய கற்பனையால் வந்த உலகம் இது. இப்போ அவதாரெல்லாம் எப்படி ஒரு இல்லாத ஒரு உலகத்தை காட்டுறாங்களோ அந்த மாதிரி தான் இதுவும். மார்வெல்லே உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த மூன் நைட்டுன்னு ஒரு வெப் சீரிஸ் வந்திருக்கும். அதை பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ லைவாக இருக்கிற ஹீரோ உடம்புல வந்து அந்த எஜிப்து கடவுளுடைய ஆத்மா வந்து வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் காமிக்கா சொல்லி எல்லாம் ஃபேண்டஸியாக அவனுங்க செலவு பண்ணி எடுத்தானுங்கனாக்கா மாசாக இருக்குன்னு கொண்டாடுவோம். ஆனால் நம்ம ஊரில் நம்ம கதையை காமிக் மாதிரி நம்ம வரலாறு ஒரு புக்காக எடுக்கிறது, அதுக்கப்புறம் அது படமாக விஷுவலாக காட்டுறது, இந்த மாதிரிலாம் எடுப்பாங்க. இப்போ நம்ம 1-2 வரதே நம்ம இப்படியே அடித்து உட்கார வச்சிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. அதனால் இது வந்து ஸ்டோரிக்காக அவரை பாராட்டணும். சாங்ஸு பிஜிஎம்ஸுக்காக டிஎஸ்பியை பாராட்டியே ஆகணும். அதுவும் இல்லாமல் சூர்யா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கிளிப்ஸ் வந்து அந்த மியூசிக்காக சவுண்ட் ரெக்கார்டிங்கில் நிறையா செட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக கூட இருந்திருக்கும். அதனாலே மேபி இந்த சவுண்ட் அங்கங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுதுன்றாங்கல்ல, இறைச்சலாக அது வந்து கிரியேட் ஆகியிருக்கும். மொத்தமாக படம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா 3D நல்ல குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த விஷுவல்லாம் காட்டுறது, அந்த ஃபைட் சீன், ஆக்ஷன் சீனு எல்லாமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் வந்து நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. அது நெகட்டிவ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு காரணமே அது 4 பேருக்கு போய் ரீச் ஆகும். இப்போ எல்லாருக்குமே தனித்தனியாக இப்போ யூடியூப்பு கிரியேட்டர்ஸ் ஓகே எல்லாமே கிரியேட்டர்ஸ் தான். இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு எல்லாத்துலேயுமே சோலோ கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் ஆகிட்டாங்க. இப்போ எல்லாருமே அவங்கள பற்றின கமெண்ட்ஸை பதிவிடுறாங்க. கமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு போஸ்ட்டாகவே வீடியோவாகவே போடுறாங்க. அந்த அளவுக்கு இப்போ நாலேஜ் இருக்குது. அந்த அளவுக்கு இப்போ டெக்னாலஜி வளர்ந்துச்சு. அதனால் இப்போது நம்ம ரீச் ஆகணும், நிறைய பேர் பார்க்கணும் நம்மளை அப்படின்னாக்கா நெகட்டிவாக சொன்னால் தான் பார்ப்பாங்க. பாசிட்டிவாக சொன்னாக்கா யாரும் பார்க்க மாட்டாங்க. நல்லா இருக்குது, நல்ல படம் அப்படின்ட்டு எல்லா படத்தையும் அப்படியே சொல்லின்னு இருந்தாக்கா யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா புதுசாக வித்தியாசமாக எப்படி அப்படின்னு சொன்னால் தான் பார்ப்பாங்க. கங்குவா பாவம். நம்ம இந்த நெகட்டிவ் ரிவ்யூலாம் சொல்கிறாங்கல்ல, அதுக்குமே சில எக்ஸாம்பிள் சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரியான லாஜிக் சீன்ஸ்லாம் இருந்த படமே தான் நிறைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் அடிச்சிருக்கு. அதுதான் பேன் இண்டியன் மூவினும் நேமும் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. பாகுபலிலாம் பார்த்தீங்கன்னா அதில் என்ன லாஜிக் இருக்குது? பாகுபலியில் நிறைய சீன் லாஜிக் இல்லாமல் தான் இருக்கும். அதெல்லாம் ஏன் கொண்டாடுனீங்க? ஒருத்தர் அந்த சிலையை 100 பேருக்கு மேலே பிடிச்சி இசிப்பாங்களாம். அப்போ இசிக்க முடியாது, ஒருத்தன் வந்து இஷ்டத்தும் இசித்துருவாங்களாம். அந்த சிவலிங்கமுடைய கல்லை எடுக்கிறதும் அப்படி தான். அவ்வளோ பெரிய கல்லை அவனால் தூக்க முடியுமா? இந்த கேஜிஎஃப் படமும் அப்படிதான். இதெல்லாம் எதுவுமே லாஜிக் இல்லாத சீனு, லாஜிக் இல்லாத படம் தான். இதில் வர்றது எல்லாமே லாஜிக் இடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் கொண்டாடினாங்க. ஆனால் இப்போது இந்த வரலாறு ஃபேண்டசி படமாக எடுத்ததுக்கு வந்து லாஜிக் இல்லை, என்ன சீன் இது கிரிஞ்சாக இருக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்றாங்க. ஜோதிகா வந்து ரிப்ளை பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு தேவையில்லாத விஷயம். அவங்களாம் நெகட்டிவ் ரிவ்யூ சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஃபுல்லாக நெகட்டிவ் சொல்லலை, ஏதோ கொஞ்சம் 2-3 பாயிண்ட் நெகட்டிவாக சொல்கிறாங்க. அவங்க ஃபேம் ஆகணுன்றதுக்காக அந்த மாதிரி நிறைய பேர் வாய் விட்டுன்னு இருக்காங்க. அதுக்கெலாம் நம்ம தேவையில்லாமல் ரிப்ளை பண்ணக்கூடாது. அது டைம் வேஸ்ட்டு தான். நம்ம ஒரு வீடியோலாம் மேக் பண்ணோம்னாக்கா ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதனுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுக்குன்ட்டு அந்த நெகட்டிவ் கமெண்ட் எல்லாம் போயிட்டு ரிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாசிட்டிவ் கமெண்ட்டை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு போயிடலாம். அதனால ஓவராலாக படம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நெகட்டிவ் ரிவ்யூக்கெலாம் நான் சொல்கிறது ஒன்று தான். லாஜிக் சீனு எங்கே இடிக்குது? லாஜிக் சீனு செட் ஆகலைன்றாங்க. லாஜிக் சீன் செட் ஆகலை அப்படின்னு பார்த்தாக்கா நான் சொன்ன மாதிரி தான் கேஜிஎஃப், பாகுபலி, காந்தாரா எல்லாமே லாஜிக் இல்லாமல் தான் இருக்கும். அதெல்லாம் மட்டும் அப்போலாம் எங்கே போனீங்க? அப்போல்லாம் என்னடா படம் இது, என்னடா எவன்டா இப்போ டேரக்டரு அப்படின்னு நான் ரிவ்யூ கொடுத்தானுங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூர்யா ஜோதிகா பண்ண வேலை அப்படி. அது என்ன வேலைன்னு தானே கேட்குறீங்க? அது வந்து அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அது எல்லார் மேலேயும் வர்றது தான் அந்த பிரச்சனை. அது வந்து அரசியல் தாங்க எல்லாத்துக்கும் காரணம். சூர்யா எப்போ அகரம்னு ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து நிறைய பேர் படிக்க வைக்கணும்னு ஆரம்பித்தாரோ அப்போவே நிறைய அரசியல்வாதிகளுடைய பார்வை அவர் மேலே போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜோதிகாவும் கம்முன்னு இல்லாமல் கோவிலுக்கு எதுக்கு அவ்வளோ கோடியெல்லாம் ஒதுக்குறீங்க, தேவையில்லாதது. கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் கொஞ்சம் மேம்படுத்தலாம், அதுக்காக பணத்தை செலவு பண்ணலாம். நிறையா ஸ்கூல் இல்லாமல் இருக்குது, இடிஞ்சு போயிருக்கு. நிறைய பேருக்கு கொஞ்சம் நாலேஜும் வரும்ல, நிறைய பேர் படிக்க ஈஸியாக இருக்கும்ல, படிக்க ஹெல்ப் பண்ணலாம்ல, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது கரெக்டு தானே. தேவையில்லாமல் ஒரு கோவிலுக்காக செலவு பண்ணி கோவில் வந்து எப்போ பிஸ்னஸாக மாறுச்சோ அப்போத்துலேருந்தே பிரச்சனை தான். ஏன்னா அவங்க சொன்னது பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னாங்க. அங்கங்கே நிறைய புதுசாக கோவில் கட்டணும், அந்த மாதிரிலாம் எந்த அவசியமும் பெருமைக்காகலாம் கோவில் கட்டக்கூடாதுங்க. அதெல்லாம் புரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. இப்போ ஒரு ஊர் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ஊரில் ஒரு 10-15 கோவில் இருக்கும். எதுக்கு தேவையில்லாதது?
இங்கே கோவில் கட்டிட்டு அவன் வெளியூருக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வருவான். இந்த டாபிக் பேசணும்னா வேற டாப்பிக்காக மாறிடும். அதனாலுமே ஒரு ரீசன் தான். அதனாலுமே ஜோதிகா மேலே கொஞ்சம் காண்டு இருக்கும். எஃப்எம்னு நினைக்கிறேன், அவங்க இது எஃபியில் சும்மா ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு வீடியோ பார்த்தேன். சூர்யா வந்து படம் ரிலீஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் வருத்தமாக பேசுகிற மாதிரி. அது கீழே கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா கூட நிறைய பேர் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. சூர்யா மேலே வந்து அவ்வளோ காண்டு இருக்கிற மாதிரி. அவர் என்ன பாவம் பண்ணாருன்னு தெரியல. சூர்யாவும் ஜோதிகாவும் அப்படி கழுவி ஊற்றிருப்பாங்க, அப்படி கொஞ்சம் பேர்ட் வேர்ட்ஸ்லாம் பேசியிருப்பாங்க. அவங்க அதிலே சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நீ கோவிலுக்கு தஞ்சாவூர் கோவிலை பற்றி உனக்கு என்ன தெரியும், அந்த கோவிலை பற்றி இப்படி பேசுறியா, கோவிலுக்கு காசு செலவு பண்ணக்கூடாதுன்றியா அப்படின்றது. அப்புறம் இவரை பற்றி நீட் வந்த புதுசில் எதிர்த்த, இப்போ ஏன் எதிர்க்கலை அப்படின்றது. ஏங்க அது 2-3 வருஷமா எதிர்த்து பார்த்தாங்க, வந்த புதுசில் எதுவும் நடக்கலை, என்ன பண்ண முடியும், நம்ம சொல்லி எதுவும் கேட்க போகிறது இல்லைல்ல. நம்ம நினச்சா என்ன எல்லாம் மாறிடுவா போகுது. அதனால அவர் பேசாமல் இருந்திருக்கலாம். இதெல்லாம் ஒரு ரீசெண்ட் இந்த மாதிரி நிறையா பேட் கமெண்ட்ஸாக தான் போடுறாங்க. மக்கள் பிரச்சனைக்காக எப்போ ஒருத்தர் குரல் கொடுக்குறாரோ அப்போவே அவரை அவ்வளோதாங்க தட்டி உட்கார வச்சிருவாங்க. தளபதி சொன்ன மாதிரி தான் ஏ டீம் பி டீம் அந்த மாதிரிலாம் நிறைய டீம் வச்சு சோஷியல் மீடியா ஃபுல்லாக செஞ்சு விட்ருவாங்க. இந்த படமே வந்து ஃபுல்லாக ஃபேண்டசி படம் தான். ஃபேண்டசியில் போயிட்டு நீங்கள் லாஜிக் எதிர்பார்ப்பீங்களா? இதெல்லாம் எங்கேருந்து வரானுங்கன்னு தெரியல. நெகட்டிவ் வேணும்னே சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த படம் வந்து உண்மையாக நடந்த சம்பவம், ஏதோ கொஞ்சம் மாற்றம் மட்டும் பண்ணியிருக்கோம், வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலை. இது ஃபுல்லாகவே கற்பனை தான். இது ஃபுல்லாகவே ஒரு கற்பனை மூவி தான். இதில் நான் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்றது அவருடைய கற்பனை தான். அதை தான் நம்ம போயிட்டு பார்க்கணும். அது இது ஒர்க் அவுட் ஆகலை, இது ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லணும். அதை விட்டு யாரா அவன் சிவா, எவன்டா படம் எடுத்தது, அப்புறம் சூர்யாவை வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க ப்ரோ, இந்த மாதிரி இருப்பாங்க நிறைய பேருன்றது. இது அவரை வச்சு சொல்லக்கூடாது. அந்த கேரக்டரை சொல்கிறீங்களா, அந்த கேரக்டரை கூட இந்த அளவுக்கு ஏன் ஹாஷாக பேசணும்? இந்த கேரக்டர் ஒர்க் அவுட் ஆகலை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போகல. அதை விட்டு ஓவராக ட்ரெண்டிங்கில் போகணும், வைரல் ஆகணுன்றதுக்காகவே இந்த மாதிரிலாம் வேணுமுனே பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கெலாம் நம்ம தேவையில்லாமல் ரிப்ளை எல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிடணும், கடந்து போயிடணும், இக்னோர் பண்ணிடணும். அது எல்லாமே தளபதியாக இருந்தால் கண்டிப்பாக அதான் பண்ணியிருப்பார். தளபதியில் எந்த படத்துக்கும் இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணதில்லை. அவர் பேசவும் மாட்டார். முன்னாடி படத்துக்கு முன்னாடி வந்து அவரும் அதிகமாக பேச மாட்டார். அது மாதிரி சைலண்டாகவே இருந்துடணும். சூர்யாவும் அப்படி இருந்த ஆள் தான். ஏதோ லைட்டாக பேசியிருப்பார். அதுக்கு எதுக்காக பேசியிருப்பாருனாக்கா, நாங்கள் இப்படி எடுத்திருக்கோம் அப்படி எடுத்திருக்கோன்னு பெருமையாக பேசியிருக்க மாட்டார். டேரக்டர் அவ்வளோ கஷ்டப்பட்டு விஷுவலாக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு இப்படி எடுத்துருக்கோம் நாங்கள் அப்படின்றதுக்காக விஷுவல் 3D எஃபெக்ட் எல்லாமே கொஞ்சம் சிஜி எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால எல்லா தமிழ் மூவியை விட இது கொஞ்சம் இன்னும் பெட்டராக நல்லா இருக்கும் குவாலிட்டியாக அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ கூட குவாலிட்டி சைடில் எந்த ஃபால்ட்டுமே சொல்லலை யாருமே. இது அந்த அளவுக்கு கழுவி ஊற்றுற மாதிரி ஒன்றும் மோசமான படம்லாம் இல்லை. நல்ல விஷுவலாக காட்டியிருக்காங்க. நல்லா இந்த மன்னிப்புன்ற ஒரு சாங், அதை முதல்ல போயிட்டு கேளுங்க, அதுவே உங்களுக்கு புரியும். அது புரியலைன்னா இன்னும் வேஸ்ட்டு தான். லாஜிக் சீன்லாம் இதில் பேசக்கூடாதுங்க. இது ஃபுல்லாக ஃபேண்டசி படம். சென்டிமெண்ட்டை பேசலாம், அது ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட். சென்டிமெண்ட்டும் ஸ்டோரி வீக்கும் சவுண்டு கொஞ்சம் எஃபெக்ட், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லலாம் நம்ம பாயிண்ட்டில். அதுதான் நம்ம ஆடியன்ஸுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்ல வேண்டியது. நெல்சன் மாதிரி மாற போகிறாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சிவா. நெல்சன்லாம் பார்த்தீங்கல்ல, ஒரு படம் பீஸ்ட்டை கலாய்ச்ச கலாயில் அவர் நெக்ஸ்ட் படம் எப்படி எடுத்துன்னு வந்தார் பார்த்தீங்களா? ஒரு டைரக்டருக்கு கிரியேட்டிவாக எல்லாமே தெரியுது. அவர் இப்போ நீங்கள் இந்த மாதிரி கழுவி ஊத்துறீங்க, நெக்ஸ்ட் படமே ஒரு பெரிய ஹிட் படமாக கொடுப்பாரு. அதனால் பர்சனலாக சொல்லாதீங்க. ரஜினி சொல்கிற மாதிரி அவங்க எடுக்கிற அந்த ப்ராஜெக்ட் கதை தான் தோல்வி அடையும் போச்சு, அவங்க தோல்வி அடைய மாட்டாங்க. அதனால அவர் படனாலே இப்படிதான் அப்படின்னு நினைக்காதீங்க. இவன மாதிரி பைத்தியக்காரனுக்குலாம் எவன்டா பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்தது? டேய் சுந்தரேசா,